இன்ஸ்டா காதலின் இருண்ட பக்கம். காரிலேயே கழுத்தை நெரித்து கொலை. முக்கோண காதலின் கொடூர முடிவு. போட்டோ எடுக்க போன இடத்துல போட்டு தள்ளிய காதலின் கொடூர கொலை கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். கோவையில் த்ரில்லர் பட பாணியில் கொலை. இன்ஸ்டா காதலின் நண்பனை போட்டோ ஷூட் என ஏமாற்றி வரவழைத்து காரில் கழுத்தை நெரித்து கொன்ற கும்பலின் பின்னணியை விரிவாக பார்க்கலாம். கோவை தடாகம் அருகே காணாமல் போன புகைப்பட கலைஞர் பிரவீன் ரயில் மோதி உயிரிழந்ததாக கருதப்பட்ட வழக்கில் மெகா அதிரடி திருப்பமாக அவர் முக்கோண காதல் விவகாரத்தில் சிக்கி உள்ளார். சரி, முக்கோண காதல் என்றால் என்ன? 3 இதயங்களின் காதல் போராட்டம் முக்கோண காதலாகும். இதனால் பொறாமை, தியாகம், போட்டி, மனவேதனை, உணர்ச்சி மோதல் போன்றவை கதையின் மையமாக அமையும். ஆனால் இதில் ஏற்பட்ட ஒரு கொடூர கொலைக்கு இந்த முக்கோண காதல் மைய கதையாக அமைந்திருப்பதை சற்று திடுக்கிடும் வகையில் பார்க்கலாம். பிரவீன் காரில் வைத்து திட்டமிட்டு கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டு தண்டவாளத்தில் வீசப்பட்டது அம்பலமாகி இருக்கிறது. இக்கொடூர செயலில் ஈடுபட்ட கரூர் காதலன் உள்பட 2 இன்று கோவை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். கோவை தடாகம் அடுத்த மடத்தூர் பகுதியைச் சேர்ந்த 24 வயதான பிரவீன் புகைப்பட கலைஞரான இவர் கடந்த வாரம் வியாழக்கிழமை தனக்கு புதிய புகைப்பட ஆர்டர் ஒன்று வந்திருப்பதாக கூறிவிட்டு ஒட்டஞ்சத்திரத்திற்கு ஆசையாக புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஆனால் அதன் பின் ஒரு அதிர்ச்சி அவருக்கு மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தினருக்கும் காத்திருந்தது. நீண்ட நேரம் ஆகியும் பிரவீன் வீடு திரும்பாததால் பதற்றம் அடைந்த குடும்பத்தினர் தடாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையில் கோவை கிணத்துக்கடவு அருகே உள்ள ABC தியேட்டர் பின்புறம் உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் வாலிபர் ஒருவர் ரயிலில் அடிபட்டு உடல் துண்டான நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் என்ற ஒரு பகீர்வூட்டும் செய்தி பிரவீனை பெற்ற பெற்றோருக்கு காத்திருந்தது. போத்தனூர் ரயில்வே காவல்துறையினர் உடலை கைப்பற்றி சந்தேக மரண வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். அது காணாமல் போன பிரவீன்தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. பிரவீன் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாகவே அனைவரும் எண்ணி வேதனைப்பட்டார்கள். இந்நிலையில் இவ்வழக்கில் யாரும் எதிர்பாராத அதிரடி திருப்பமாக இன்று கோவை JM நீதிமன்றத்தில் கரூரை சேர்ந்த மனோஜ் மற்றும் அவரது நண்பர் கார்த்திகேயன் ஆகியோர் ஆஜராகி நாங்கள்தான் பிரவீனை திட்டமிட்டு கொலை செய்து தண்டவாளத்தில் வீசினோம் என்று தெனாவெட்டாக காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்து உயிருக்கு பிச்சை போடுங்கள் என்று கதறியிருக்கிறார். அவர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் கொலையின் பின்னணியில் உள்ள திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கரூரைச் சேர்ந்த மனோஜ்குமார் என்பவரும் கோவை சாய்பாபா காலனியைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் கடந்த 4 வருடங்களாக தொட்ட உடனே உலகத்தை பார்த்து விடலாம் என்ற மனக்கணக்கில் இன்ஸ்டாகிராம் மூலமாக காதலித்து வந்தது தெரிய வந்தது. இதற்கிடையே அந்த பெண் மடத்தூரைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர் பிரவீனுடனும் நெருக்கமாக பழகி வந்து உள்ளார். இந்த விவரம் கடந்த பிப்ரவரி மாதம் காதலன் மனோஜுக்கு தெரிய வந்தது. தங்களது காதலுக்கு பிரவீன் இடையூறாக இருப்பதாக கருதிய மனோஜ் அவரை தீர்த்து கட்ட வஞ்சகமாக திட்டம் தீட்டி ஒரு அரிச்சந்திரன் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். பிரவீனின் இன்ஸ்டாகிராம் ஐடியை கண்டறிந்த மனோஜ் கடந்த வாரம் வியாழக்கிழமை அவரை தொடர்பு கொண்டு ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு பெரிய போட்டோ ஷூட் இருக்கிறது, உடனே வாருங்கள் என ஆசை வார்த்தை கூறி வரவழைத்து உள்ளார். அதை நம்பி அங்கு வந்த பிரவீனிடம் இரவு நேரமாகிவிட்டது, நாளை காலை போட்டோ ஷூட் வைத்து கொள்ளலாம், இன்று இரவு என் வீட்டிலேயே தங்குங்கள் என கூறி மனோஜும் அவரது நண்பர் கார்த்திகேயனும் சேர்ந்து பிரவீனுக்கு அளவுக்கு அதிகமாக மது வாங்கி கொடுத்து குடிக்க வைத்து மயானத்திற்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். பிரவீன் முழுமையாக போதையானதும் வீட்டிற்கு செல்லலாம் என கூறி அவரை தங்களது காரின் முன் இருக்கையில் உட்கார வைத்து உள்ளனர்.
கார் நள்ளிரவில் சென்று கொண்டிருந்த போது காரின் பின்புறம் இருந்த மனோஜும் கார்த்திகேயனும் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த கயிற்றால் முன்னால் அமர்ந்திருந்த பிரவீனின் கழுத்தை வேகமாக இறுக்கி துடிதுடிக்க பிரவீன் காரின் உள்ளே உள்ளபடியே மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தார். பிரவீன் இறந்ததை உறுதி செய்த கொலையாளிகள் கொலையை தற்கொலையாக மாற்ற திட்டமிட்டனர். இதற்காக பிரவீனின் சடலத்தை காரில் ஏற்றி வந்து கிணத்துக்கடவு பகுதியில் போத்தனூர் ரயில்வே எல்லைக்குட்பட்ட ஏபிசி தியேட்டர் பின்புறம் உள்ள ரயில் தண்டவாளத்தில் தூக்கி போட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த அதிவேக ரயில் பிரவீனின் உடல் மீது ஏறியதில் அவரது உடல் துண்டாகி சிதறியது. தடாகம் காவல்துறையினரும் போத்தனூர் ரயில்வே காவல்துறையினரும் தங்களை நெருங்குவதை உணர்ந்த கொலையாளிகள் இருவரும் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். காதலி வேறொருவருடன் பழகியதால் இளம் புகைப்பட கலைஞரை காரில் வைத்து துடிதுடிக்க கொலை செய்து ரயில் தண்டவாளத்தில் வீசிய சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்ஸ்டா மோகத்தால் தனது இன்னுயிரையும் காதலுக்காக தியாகம் செய்த பிரவீனின் இந்த கொடூர கொலை சம்பவத்திற்கு சட்டம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற முக்கோண காதலில் மூழ்காமல் மூச்சிருக்கும் வரை இன்ஸ்டா மோகத்தில் வீழாமல் நல்லதை மட்டும் கற்க உதவும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.